எனக்கு வெளிய வந்து பார்க்கும்போது அந்த ஷோ வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ நான் அந்த 3 கேர்ள்ஸ் பத்தி வந்து நான் அந்த ஒரு ஷோல வந்து எதார்த்தமா தான் வந்து சொன்னேன். ஆனா வெளிய வந்து பார்க்கும்போது, அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லவ்ல இருக்கிற விக்கே வந்து ஒரு Q&A மூலமா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில வந்து அவர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, "உங்கள வந்து நான் செகண்ட் லவ் ரியாலிட்டி ஷோல வந்து பார்த்தேன். ஸோ நீங்க சூப்பர்வா பண்றீங்க. உங்கள வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேர்ள் கிடைக்கிறாங்களோ அவங்க வந்து செம்ம லக்கியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவரோட ரிப்ளை வந்து சிரிச்சுட்டு, ஆஹா! அதுக்கு வந்து இன்னும் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, அந்த காம்ப்ளிமெண்ட்க்கு நன்றி சொல்லிட்டு, இந்த ஷோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போதைக்கு எதுவும் வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஷோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து அந்த செகண்ட் லவ் ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் ஆன்சர் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஒரு ஜென்யூனாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் அவ்வளோ குட்டியான ஒரு டைமில். பட் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து கிடைக்கும். ஐ பிலீவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை என்ன கதைன்னு தெரியல. பட் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஹியூஜ் ஃபேன் நெதர்லாண்ட்லேருந்து பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேரோட மொமெண்ட் வந்து சேர்ந்துருவாங்களா இல்லையா, அந்த மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது வெக்கேவோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஷோ வந்து நீங்கள் அங்கே இருக்கும்போதும், இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பற்றி பின்னாடி பேசின விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களும் மோனிஷாவும் செம க்யூட்டாக இருந்தீங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது. பட் ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியல. பட் எனிவே ஹோப் உங்களுக்கு செகண்ட் லவ் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எபிசோட்ஸாக வந்து பார்க்கும்போது எனக்கும் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் மறுக்க விரும்பல. எனக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எங்களுக்குள்ளே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு வேறு இருந்தனால அது வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப. ஸோ வெதர் பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதியிருக்கலாம். ஏன் வந்து திடீர்னு வந்து நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா பிரியங்காக்கு எழுதிருக்கலாம்ல, ஏன் சிந்துரிக்கு எழுதுனீங்க அந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் பெரிய ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பிரியங்காவும் நானும் ஜஸ்ட் வந்து பேச இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து மோனிஷா கிட்டேருந்து மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பிரியங்காவை ரொம்ப தெரிஞ்சுக்க வந்து ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஒரு லெட்டர் எழுதுகிற ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். அதுக்காக தான் வந்து நான் இப்போ வரையும் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து பிரியங்காவை பற்றி பெருசாக வந்து தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷாக தான் வந்திருந்தாங்க. நான் அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இன்னொரு சைடு வந்து எனக்கு சிந்துரி கூடயும் எனக்கும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ அதை வந்து ஒரு மெமரியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக வந்து லெட்டர் எழுதினேன். ஸோ எனக்கு வந்து லெட்டர் எழுதுறது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நான் பிரியங்காவுக்கு தான் வந்து லெட்டர் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து அது புரிஞ்சுது. அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஏன் லெட்டர் அவங்களுக்கு எழுதலை அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த லெட்டர் வரணும் அப்படின்னு நான் நினச்சப்போவே, லெட்டர் டாஸ்க் வந்தப்போவே நான் அது ஒரு மெமரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் இன்னொரு சைடை யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பற்றி பின்னாடி வந்து கேர்ள்ஸ் 3 பேர் வந்து பேசுகிறாங்களே குரூப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் சொன்னீங்க, இவங்க ஒவ்வொரு ரூமில் போட்டிருந்தா கூட வந்து தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதில் சொன்னதில் எங்களுக்கு தப்பாக தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரோட ரிப்ளை வந்து, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக தான் வந்து நான் சொன்னேன். இவங்க 3 பேரையும் ரூமில் போட்டு விடுங்க. அவங்கவுங்க எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த ஷோவோட கான்டெக்ஸ்ட்டே வந்து மாறுது. எஸ், நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவை தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஏதாவது விஷயம் வென்ட் அவுட் பண்ணணும், இல்லைனா ஒரு அட்வைஸ் வாங்கணும், ஒரு ஹெல்ப் வாங்கணும் அப்படின்னா. பட் ஆனால் அந்த ஷோவில் இப்போ ஃபோக்கஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறுது. அந்த மாதிரி பேசிவிட்டு நம்ம திரும்ப அந்த ஃபோக்கஸ்க்கு வந்துடணும். நம்ம யாரை பிடிக்குதோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே வந்து அந்த ஒரு விஷயத்தை என் மேலே வந்து திருப்பி விட்டுட்டாங்க. உனக்கு பேச தெரியாமல் இல்லை அப்படி இப்படின்னு. சரி, அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சாரி கூட வந்து கேட்டுட்டேன். ஸோ அவங்க டே பை டே வந்து இந்த மாதிரி பின்னாடி பேசி நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து
நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனாக வந்து எஃபோர்ட் போடுறீங்க, பட் கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி வந்து இருக்குது, பசங்க தான் எஃபோர்ட் போடணும்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதே வந்து ஷோ உள்ளேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே இங்கே வந்து ஒரு டேட்டிங்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஷோவோட கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எதுக்கு இந்த ஷோவில் வந்திருக்கீங்க, ஃபேம் மணி வேணும் அப்படின்னா அதுக்கு வேறு நிறைய ஷோ இருக்குது. எனி டே எனக்கு எஃபோர்ட் போட பிடிக்கும். ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை என்ஜாய் பண்ணுவேன், நான் கண்டினியூவாக எஃபோர்ட் போடுறத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த சைடு நம்ம எஃபோர்ட் போடுறதுக்கான ஒரு விஷயம், ஒரு ஆன்சர் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நாமளும் டயர்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறத பார்க்கும்போது இவர் டயர்ட் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் மற்ற எபிசோட்ஸ் வந்தால் வந்து தெரியும். ஸோ பிக் பாஸ்க்கு வந்து போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் ஐ வுட் லவ் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பிக் பாஸ்க்கும் வந்தார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன் கெயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸை. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அவர் வரா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 14 எபிசோட்ஸ் ஓவர், நெக்ஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சண்டேவே வந்து வெளியிட்டுறாங்க. முன்னாடி வந்து ஓனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு வந்து சண்டே நைட் எல்லா எபிசோட்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஏதோ அடி வாங்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரே வாட்டி எல்லாம் விட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து போகிற மாதிரி வந்துருக்கு. எனிவே அவங்க வேறு ஒரு பிளானில் வந்து அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அது எல்லா எபிசோடும் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி செகண்ட் லெவல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.